அன்புடையீர் வணக்கம். ராம்ஜியின் அன்பான இந்த காலை பொழுதுல உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி ஒன்று கொடுக்க போறோம். ஒரு ஜென் துறவி ஒரு ஊர்ல ஒரு தெரு பக்கமா நடந்து போயிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல ஒரு வீட்டுல கூட்டமும் கும்மலுமா அழுகை சத்தம் கேட்டுட்டு இருக்கு. என்னென்ன அந்த ஜென் துறவி அதை விசாரிச்சுட்டு உள்ள விலைக்கு கூட்டங்கள் எல்லாம் விலைக்கு உள்ள போய் பார்க்கிறாரு. ஒரு மனிதன் இறந்து கிடக்கிறத பார்க்க முடியுது. அந்த நேரத்துல அவருடைய தாயும் மனைவியும் பிள்ளைகளும் மார்த்தட்டி அழுகிறாங்க. ஐயோ, என் கணவன் செத்துட்டானே, அவனுக்கு பதிலா ஏன் உயிரை எடுத்திருக்கலாமே அப்படின்னு அவ கத்துறா. அந்த தாயார் அதே வார்த்தையை தான் சொல்றா. என் பிள்ளை உயிருக்கு பதிலா ஏன் உயிரை எடுத்திருக்கலாமே, நான் வீணாதானே இருக்கேன் அப்படின்னு இப்படி மாறி மாறி கதறி அழுகிறாங்க. அந்த நேரத்துல தான் அந்த ஜென் துறவி சொல்லியிருக்கிறாரு, சரி இப்ப இவனை நம்ம உயிரோட எழுப்பிடலாம், ஆனா அதுக்கு ஒரு காரியம் நீங்க செய்யணும் அப்படின்னு ஒப்புதல் கேட்கிறாரு. அவங்களும் நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்கிறோம், அவன் எனக்கு உயிரோட வரணும்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல தான் அந்த ஜென் துறவி மனைவி கிட்ட முதல்ல கேட்கிறாரு, உன் புருஷனை நான் உயிரோட எழுப்பணும்னா உன் உயிரை நீ தர முடியுமா, அப்படித்தானே மாறு தட்டி அழுத அப்படின்னு. ஐயோ, நான் எப்படி என் உயிரை கொடுக்க முடியும், என் பிள்ளையில யார் பார்த்துக்குவான்னு அவ விலையை ஓடிடுறா. அந்த தாயை பார்த்து கேட்குறாங்க. அந்த தாயும் அதே வார்த்தையை சொல்லிட்டு எல்லாம் ஆளுக்கு ஒரு திசையில ஓடிடுறாங்க. இதுதாங்க உலகம். நாம இறந்து கிடக்கும் போது நமக்கு முன்னாடி அப்படியா அழுகதை நாம நினைச்சு பார்ப்போம். நமக்காக உயிர் கொடுக்குறோம்னு சொன்ன எந்த உயிருமே நமக்கு முன்னாடி இருக்காது, தெரிச்சு ஓடிடுங்க. அப்ப நம்ம மட்டும்தான் நமக்கு ஒரு பாதுகாப்பு நிலை அப்படிங்கிறத மட்டும் நம்ம நல்லா உணர்றதுக்கு தான் இந்த ஜென் கதையை இன்னைக்கு இந்த ராம்ஜி சிந்தனையில பதிவு பண்ணியிருக்கோம். இது யாருக்காவது புண்படுற மாதிரி இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கங்க. நன்றி.